ஸோ காஃப் சிரப் குடிச்ச குழந்தைங்க இறந்தது வந்து ரொம்பவே சோகமானது. இந்த வீடியோவில் எந்த காஃப் சிரப்னால அப்படி வந்தது, எதனால வந்தது, அண்ட் நம்ம ஹெல்த் மினிஸ்ட்ரி இந்தியாவோடது என்ன சொல்லியிருக்காங்க, காஃப் சிரப்பு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுமே இந்த டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ கோல்ட்ரிஃப் அப்படின்னு சொல்லி காய்ச்சல், இருமல், சளி இது எல்லாத்துக்கும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் மருந்து அது. அதில் பேட்ச் நம்பர் SR13 மே 2025 மேனுஃபேக்சரிங். அந்த மருந்து சாப்பிட்டு தான் வந்து இந்த டைஎத்திலின் கிளைகால் அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்ஸின் அதில் இருக்கு. இதுதான் கிட்னியில போய் இந்த குழந்தைங்களுக்கு படிஞ்சு இத்தனை குழந்தைங்க இறந்ததுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம வெளியில வந்திருக்கு. ஸோ இந்தியாவோட ஹெல்த் மினிஸ்ட்ரியில இருந்து நம்ம இந்த காஃப் சிரப்பை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது சில வரமுறையெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா 2 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு முடிஞ்சாலும் காஃப் சிரப்பை யூஸ் பண்ண வேண்டாம். அண்ட் 5 வயசு கீழே இருக்காங்க அப்படின்னா ஒரு சூப்பர்விஷன்ல டாக்டர் எவ்வளோ நாள் அட்வைஸ் பண்ணாங்களோ, எவ்வளோ டோஸ் அட்வைஸ் பண்ணாங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நீங்களா போய் ரிப்பீட்டடா வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது வேண்டாம். அண்ட் காம்பினேஷன் மருந்து, அதாவது காய்ச்சல்னா காய்ச்சலுக்கு மட்டும், சளினா சளிக்கு மட்டும், இருமல்னா இருமலுக்கு மட்டும், மாதிரி தனித்தனியா மருந்து கொடுக்கலாம். அண்ட் காம்பினேஷனா எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கிற மருந்து வந்து முடிஞ்ச அளவுக்கு வேண்டாம். ஏன்னா அதுல தான் அந்த சால்வெண்ட் சேர்க்கறது வந்து நிறைய தேவைப்படும். அண்ட் மருந்துகள் வந்து WHO GMP சர்டிஃபைட் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க. அது சர்டிஃபை பண்ண கம்பெனில இருந்து மருந்து வாங்குறது நல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் நிறைய வந்து குவாலிட்டி செக் வந்து ஃபார்மசூட்டிக்கல் லெவல்லே தேவை. இந்த மாதிரி விஷயங்கள் இனிமேல் நடக்காம இருக்கிறதுக்கு அண்ட் நம்மளும் இதை ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துக்கணும். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம QD ஹெல்த் டாக்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இந்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.